வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். குறிப்பாக இன்றைய பக்தி செய்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் சுமைதாங்கி மதுரா குப்பத்து மோட்டூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரன் மற்றும் மகா கணபதி மற்றும் பச்சையம்மன் ஆலயம் ஜீயோர்தன நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது இன்று காலை 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முதல் கால பூஜை, 2ஆம் கால பூஜை, 3ஆம் கால பூஜை நடந்து முடிந்து மகா தீபாராதனையோடு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோயில் வளாகத்தை சுற்றி வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த அற்புதமான நிகழ்ச்சியை குடும்ப வகையாரக்கள், குறிப்பாக குப்பத்து மோட்டூர் ஊர் நாட்டாண்மைதாரர்கள், ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள், குப்பத்து மோட்டூரில் இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த கோயில் இங்கு உருவாக்கி சிறப்பாக வழிபாடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்த உபயதாரர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், உடல் உழைப்பு கொடுத்தவர்கள், இந்த கோயிலை உருவாவதற்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த குப்பத்து மோட்டூர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும், நாட்டாண்மைதார் சார்பாகவும், விழா குழுவினர் சார்பாகவும் நன்றி கலந்த அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து சிறப்புகள் செய்யப்பட்டன. 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து பின்பு வருகை புரிந்த பொதுமக்களுக்கும், பக்தர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. முனீஸ்வரர் நம்முடைய குல தெய்வமாகவும், அதைத் தொடர்ந்து மகா கணபதி, பச்சையம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வேண்டிக் கொண்டார்கள். பக்தி செய்திக்காக இன்று வாலாஜாபேட்டை அடுத்த குப்பத்து மோட்டூர் கிராமத்தில் நடைபெற்ற ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ வீர முனீஸ்வரர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்.